அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு செப்டம்பர் மாத ராசி பலன். செப்டம்பர் மாத ராசி பலன் 2024 காலபுருஷ தத்துவப்படி 11ஆம் ராசியான கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கும்பராசி, உங்கள் ராசிநாதன் சனி ராசியிலே இருக்கார், வக்ர நிலையில் இருக்கார். ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு மீன ராசியில் இருக்காங்க. ராசிக்கு வந்து 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் மிதுன ராசியில் இருக்காங்க. ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு ரிஷப ராசியில் இருக்காங்க. 6ஆம் இடத்துல புதன் கடக ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. 7ஆம் இடத்துல சூரியன் சிம்ம ராசியில் இருக்காங்க. 8ஆம் இடத்துல சுக்கிரன் கேது கன்னி ராசியில் இருக்காங்க. இதுதான் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதிக்குண்டான கிரகநிலைகள். செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும். செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதம் கும்பராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். உங்கள் ராசிநாதன் ராசியில் இருக்காருங்க, வக்ர நிலையில் இருக்கார். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கே தெரியல. கொஞ்சம் அவசரப்படுறது, கொஞ்சம் ஆக்ரோஷப்படுறது, இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. ஒரு சில பேருக்குலாம் குழப்பம் அதிகமாக போயிட்டுருக்கு. ஏன்னா ராசிநாதன் வக்ரமாகிறது நல்லதாக கெட்டதான்னு பார்த்தோம்னா அது நல்ல அமைப்பு கிடையாது. பொதுவாகவே கும்பராசி நேயர்கள் நிதானமாக யோசிக்கக்கூடியவங்க, நின்று நிதானமாக பொறுமையாக இருக்கக்கூடியவங்க தான், யோசிக்கக்கூடியவங்க தான் கும்பராசி நேயர்கள். இப்போ அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறாங்க, அவசரம் முடிவு எடுக்கிறாங்க, தப்பாக போய் முடியுது. இவங்க ஒன்று நினைக்கிறாங்க, நடக்கிறது வேறு மாதிரி போய் முடியுது. அப்படி தான் அவங்க வாழ்க்கை போயிட்டுருக்கு. அது வந்து பாருங்கள், அவிட்ட நட்சத்திரக்காரங்க சத்திய நட்சத்திரக்காரங்களாம் பாதிப்பில் இருந்தாங்க. இப்போ வந்து பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதுசாக பாதிப்பு ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஒரு சில பேர்த்துக்கு, எல்லாத்துக்கும் கிடையாது. ஆனால் சதய நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் பிரச்சனையில் தான் அங்கே இருக்காங்க. மன உளைச்சல் அதிகமாக இருக்குது. ஒரு சில பேர்த்துக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை, மருத்துவ செலவு, அந்த செலவு இந்த செலவு, எப்படியோ ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை தான் கும்பராசி நேயர்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. 2023 கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே நிம்மதி இல்லாத வாழ்க்கை தான் இங்கே கும்பராசி நேயர்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதுதான் 100% உண்மை, அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் இந்த மாதம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் பெட்டர்னு சொல்லலாம். ஓரளவுக்கு கொஞ்சம் பெட்டரான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு இருக்கார். ஏன்னா உங்களுக்கு பண விஷயத்தில் தான் பிரச்சனை, பணப்பிரச்சனை, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, படுத்த தூக்கம் இல்லை. இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்கு. 2ல் ராகு இருக்கார். ஃபுட் பாய்சன் வரும். உணவு பழக்க வழக்கங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளியே உணவை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது நல்லது. பண விஷயத்தில் கவனமாக இருங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா 2ல் ராகு இருந்துட்டாலே பொருளாதார சிக்கல் கண்டிப்பாக கொடுத்துருவார். கவனமாக இருக்கணும். சரிங்களா? ஒரு ராசிக்கு வந்து பாருங்கள் 4ஆம் இடத்துல குரு இருக்கார். அம்மாவோட ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ரிலீஃப் ஆகும். கொஞ்சம் பெட்டரானு சொல்லலாம். சரிங்களா? அம்மாவோட உடம்புல இருந்து வந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். பாதிப்புலேருந்து கொஞ்சமாக மீண்டு வெளியே வருவாங்க இந்த மாதம். இந்த மாதம் நிலம் வாங்கக்கூடிய இந்த வாய்ப்பு, கடனுடனே வாங்கியாவது நிலம் வாங்குறது, இடத்த வாங்குறது, ஒரு வாகனம் வாங்குறது, வாகனத்தை மாற்றுறது, இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டம் தான். 5ல் செவ்வாய் இருக்கார். உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதி மற்றும் 10ஆம் அதிபதி செவ்வாய் 5ல் இருக்காருங்க. தொழில் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதம். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு பெட்டர்னு சொல்லலாம். ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம். போன மாதத்துக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. ஏன்னா 10ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. 10ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கார். ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஓரளவுக்கு பணப்புழக்கம் இந்த மாதம் அதிகப்படியாக பணம் வரலினாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு பணம் கிடைக்கும். சரிங்களா? நல்லாயிருக்கும் உங்களுக்கு. உங்கள் ராசிக்கு வந்து சூரியன் நல்ல ஒரு நிலைமையில் இருக்கார். 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கார். ஆரம்ப பகுதியை முயற்சி பண்ணுங்கள். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுங்கள், தப்பு கிடையாது. 7.5 சனியில் கல்யாணம் பண்ணலாம், அதில் தப்பே கிடையாது. மேக்ஸிமம் 7.5 சனியில் தான் கல்யாணம் நடக்கும் ஒரு சில பேருக்கெல்லாம். சரிங்களா? அதனால் திருமணத்துக்காக முயற்சி உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. சரிங்களா? 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு மறைகிறார். இருந்தாலும் குருவோட பார்வை இருக்குது. பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டு போகும். திருமணம் ஆனவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்பத்தில் வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது. யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது. சரிங்களா? மற்றபடி இந்த காலகட்டங்களில் பாருங்கன்னா நீங்கள் வெளிநாடு போகிறது, வெளிமாநிலம் போகிறது, இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மாணவர்களுக்கும் நல்லாயிருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படி குழப்பமாக போயிட்டுருக்கு உங்கள் வாழ்க்கை. இந்த மாதம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டெடி கிடைக்கும். ஓரளவுக்கு கொஞ்சம் தெளிவாக இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. முழுசாக நீங்கள் பிரச்சனையிலேருந்து வெளியே வர கிடையாது. மாணவர்கள், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கே ஒரு டிப்ரெஷன், டென்ஷனெல்லாம் அப்படி தான் அங்கே போயிட்டுருக்கு உங்கள் வாழ்க்கை. ஓரளவுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம் சொல்லிடலாம். சரிங்களா? இல்லத்தரசிகளுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை. குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் சண்டை சச்சரவோடு போயிட்டுருக்கு. உங்களுக்கு பணப்பிரச்சனை அதிகமாக போயிட்டுருக்கு. ஆனால் இல்லத்தரசிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சீனியர் சிட்டிசன் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தான் ஹெல்த்தில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்குலாம் பாருங்கள் ஹெல்த்தில் பிரச்சனை போயிட்டுருக்கு.
உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை, மருத்துவ செலவு பண்ணிகிட்டு இருக்கீங்க, மனசில் நிம்மதி கிடையாது, நிறைய சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் கும்பராசி நேயர்கள். அதனால் ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். சரிங்களா? ஹெல்த்தில் கவனமாக இருங்க. மற்றபடி பண விஷயத்தில் பார்த்திங்கன்னா யாருக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யார்கிட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம். ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரி விஷயங்களில் பணத்தை முதலீடு போட்டு ஏமாந்துட வேண்டாம். மற்றபடி சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க ஓகே, காப்பாற்றிக்குவீங்க தொழில் இந்த மாதம் ஓரளவு கொஞ்சம் நல்லா இருக்குது. புதுசாக தொழில் ஆரம்பிச்சிடாதீங்க, வேலையை மாற்றிடாதீங்க. ஏன்னா போன மாதம் நான் சொல்லியிருப்பேன், புதுசாக தொழிலை மாற்ற வேண்டாம், புதுசாக தொழில் ஆரம்பிச்சிட வேண்டாம், இருக்கிற வேலையை காப்பாற்றிக்குங்க, வேலையை விட்டு வேறு வேலைக்கு போயிட வேண்டாம். சரிங்களா? உங்கள் ராசிக்கு பாருங்கள், சுக்கிரன் 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துக்கு வர்றார். அப்போ இந்த மாதம் பாருங்கள் 18ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில அதிர்ஷ்டம் கிடைக்கிறத உங்களால் பார்க்க முடியும். பெரிய அளவுக்கு இல்லைனாலும் சின்ன சின்ன நல்ல விஷயம். இந்த மாதம் சுக்கிரன் 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல வர்றார். அப்பா மூலமாக உதவி கிடைக்கும், அம்மா மூலமாக உதவி கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதி அதிர்ஷ்டத்தை கொடுக்குறங்கிறவங்க, உங்கள் ராசிக்கு ராஜயோகாதிபதி அவர் தான். அப்போ அதிர்ஷ்டம் கிடைக்க போது நடத்தும். 18ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஓகே, பரவாயில்லைங்க, 10ஆம் இடத்தை குரு பார்க்குறார், கண்டிப்பாக காப்பாற்றிக்குவீங்க. பெரிய அளவுக்கு நஷ்டம் இல்லாமல் போகணுன்னா அளவுக்கு அதிகமாக முதலீடு பண்ண வேண்டாம், யாரையும் நம்பாதீங்க. நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? மற்றபடி திருமணத்துக்கு உண்டான முயற்சி, புத்திர பாக்கியம் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் புத்திர பாக்கியம் கிடைக்கும். திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு திருமண வாய்ப்பு கைகூடி வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வெளிநாட்டு பிரயாணம் சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு. ஏன்னா உங்கள் ராசிக்கு பாருங்கள் 12ஆம் இடத்தை குரு பார்க்குறார், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அயல்நாட்டு பிரயாணம், உள்ளூர்லேருந்து வெளிநாடு போக முடியுமான்னு கேட்குறீங்க ஒரு சில பேர், படிக்கிறதுக்காக தாராளமாக போகலாம், அதுக்கெல்லாம் உங்களுக்கு தடங்கள் கிடையாது. வெளிநாடு போகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிரும் உங்களுக்கு. சரிங்களா? சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க அளவாக முதலீடு போடுங்க, பெரிய அளவுக்கு முதலீடு போட்டு ஏமாந்துட வேண்டாம். கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க கவனமாக இருங்க. நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. நண்பர் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். எச்சரிக்கையாக இருங்க. லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்க கவனமாக இருங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணப்பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள் தான் போயிட்டுருக்கு. கவனமாக இருக்கணும் கும்பராசி நேயர்கள். சரிங்களா? உங்கள் வயசு என்னென்னு பாருங்கள், என்ன ஏஜில் இருக்கீங்க, இனிமேல் உங்கள் வாழ்க்கை மாறுமா மாறாதா, எப்போ உங்கள் நேரம் நல்லாயிருக்கும், உங்கள் கர்மா என்ன, நல்ல கர்மாவில் பிறந்திருக்கீங்களா, கெட்ட கர்மாவில் பிறந்திருக்கீங்களா, இதெல்லாமே அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கும். தனி மனிதனுடைய ஜாதகம் ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடந்துறாது. ஒரு சில பேர் 20 வயசுக்கு மேலே இருப்பாங்க, 20 வயசுக்குள்ளே இருப்பாங்க, 30 வயசுக்கு மேலே இருப்பாங்க, 50 55 வயசுக்கு மேலே இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள், ஒரு சில அனுபவங்கள் கிடைக்கும். அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகம் பார்த்தா தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? கோச்சார பலன் ஒரு 15% 20% தான் பேசும். அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகம் தான் 80% 85% பேசும். இப்போ கும்பராசி நேயர்கள் பாருங்கள், 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபதி நடந்துகிட்டு இருக்கவங்களுக்கு தான் 100% பாதிப்பு போயிட்டுருக்கு. அப்போ உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணுங்கள், நேரம் எப்படி போயிட்டுருக்கு, நல்லா இருக்கா, இல்லை எப்போ மாறும், எல்லாமே பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் ஜாதகத்தை பார்த்து அக்யூரேட்டாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை சேரும். நன்றி, வணக்கம்.